ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை ட்ரீம் கிச்சன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இதே தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். பட் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். பாப்பா குட்டி கொஞ்சம் பெருசானதுனால எடிட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம மொபைல் எடுத்தால் அவங்க மொபைல் ஃபோனில் அட்ராக்ட் ஆகுறாங்க. அதனாலேயே நான் வந்து எடிட் பண்ணுறதை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டேன். அவங்க தூங்கியல் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா டைம்லேயும் அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கிறதில்ல. மற்ற வேலையும் முடிக்கணும். அதனால் பாப்பா குட்டி தூங்கியில் எடிட் பண்ண ட்ரை பண்ணி அப்பப்போ வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரையாவது பண்ணுறேன். பாப்பா குட்டிக்கு தட்டு இட்லி தான் ஊற்றிருந்தேன். இட்லி ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ ஹாஃபாக கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹாஃப் இட்லி மட்டும் எடுத்து அவங்களோட ஃபார்முலா மில்க் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தொட்டு ஊட்டிட்டேன். கிரேவியும் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு நான் கிரேவி ரெடி பண்ணல. ஸோ ஃபார்முலா மில்கில் வந்து தொட்டு ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் தம்பி வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவார். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே அவர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். எனக்கு வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு கூட கொஞ்சமாக மாம்பழம், ஒரு ஹாஃப் ஆப்பிள், கூட கொஞ்சம் கிரேப்ஸு, இதெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்தேன். அது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தாச்சு. இது கூட கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையானதும் எனக்கு சாலடுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுட்டேன். பீட்ரூட்டும் கேரட்டும் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு கிரேவி வச்சுட்டு துணியும் கையோடு மடித்தாச்சு. என்னோடய லஞ்ச் பிளேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது வந்து கத்திரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் பச்சை பயிறு, கேரட், முட்டை. இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.